கடலூர் மாவட்டத்தில் மனைவி தற்கொலைக்கு காரணமான ஸ்டுடியோ உரிமையாளரை கூலிப்படை ஏவி கொலை செய்த மளிகை கடைக்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலைக்கு காரணம் என்ன? ஸ்டுடியோ உரிமையாளர் கொலைக்கு யார் காரணம் என துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறி வந்த நிலையில் குற்றவாளியை பிடிக்க உதவிய சிசிடிவி கேமராவிற்கு போலீசார் மாலை அணிவித்து மரியாதை செய்யும் காட்சிகள்தான் இவை. கொலை செய்துவிட்டு தடம் தெரியாமல் இருந்து வந்த குற்றவாளியை சிசிடிவி கேமரா காட்டிக் கொடுத்தது எப்படி? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் சுந்தரமூர்த்தி என்பவர் ஸ்டுடியோ கடை நடத்தி வந்தார். இவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி இரவு கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குறிஞ்சிப்பாடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். ஸ்டுடியோ கடைக்காரருக்கு எதிரிகள் என யாரும் இல்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இவருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததா என விசாரித்து பார்த்தபோது மளிகை கடை நடத்தி வரும் ஏழுமலை என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு போலீசார் விசாரித்தனர். அப்போது ஏழுமலை எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது என்றும் கூறி சென்று விட்டார். குற்றவாளி யார் என தெரியாமல் குழப்பமடைந்த போலீசார் அப்பகுதி முழுவதும் உள்ள சிசிடிவி காட்சிகளை கடந்த 5 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். அப்போது ஏழுமலை கொலை நடைபெற்ற பகுதியில் நடமாடி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஏழுமலையை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. கொலையான சுந்தரமூர்த்தி நடத்தி வரும் ஸ்டுடியோவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் எடுப்பதற்காக தனது மனைவி சத்யாவுடன் சென்றுள்ளார் ஏழுமலை. நாளடைவில் ஏழுமலையின் மனைவி சத்யாவிற்கும் சுந்தரமூர்த்திக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. பின்னர் தொலைபேசி மூலம் பேசிக்கொண்டு பணப்பரிவர்த்தனைகளும் செய்து கொண்டனர். இவர்களது பழக்கம் நாளடைவில் காதலாக மாற சத்யாவை கள்ளக்காதலியாக மாற்றிக்கொண்டார் சுந்தரமூர்த்தி. இது ஏழுமலைக்கு தெரிய வர இருவரையும் கண்டித்துள்ளார். இந்த நிலையில் சத்யாவிடமிருந்து ஏராளமான பணம் மற்றும் நகைகளை சுந்தரமூர்த்தி பறித்துள்ளார். இதனால் ஒரு கட்டத்தில் ஏழுமலைக்கும் அவரது மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட சத்யா 6 மாதங்களுக்கு முன்பு திடீரென தற்கொலை செய்து கொண்டார். தனது குடும்பம் இந்த நிலைக்கு ஆளானதற்கு காரணமான சுந்தரமூர்த்தியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார் ஏழுமலை. கொலை திட்டத்திற்கு கூலிப்படையினரை களமிறக்கினார் ஏழுமலை. அவர்கள் 3 முறை முயன்றும் கொலை திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. மீண்டும் மற்றொரு கூலிப்படையை தேடிய ஏழுமலை குறிஞ்சிப்பாடி அடுத்த வரதராஜன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த துரைராஜ், தரணிதரன் உள்ளிட்ட 4 பேரிடம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து சுந்தரமூர்த்தியை கொலை செய்ய கூறியுள்ளார். கடந்த 27ஆம் தேதி ஸ்டுடியோவில் இருந்து வீட்டிற்கு சென்ற சுந்தரமூர்த்தியை வழிமறித்த கூலிப்படையினர் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஏழுமலை கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கூலிப்படையை சேர்ந்த துரைராஜ் மற்றும் தரணிதரன் ஆகியோரை கைது செய்தனர். மற்ற 2 பேரை தேடி வருகின்றனர். மனைவி தற்கொலைக்கு காரணமாக இருந்தவரை கூலிப்படை ஏவி கணவன் கொலை செய்த சம்பவம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.